அரிசி சாப்பிட்றன்றத அன்பிற்குரிய அண்ணன் திரு கே.என். நேரு அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் மக்கள் யாரும் ரேஷன் அரிசி தான் சாப்பிட்றோன்றது சொல்கிற மாதிரி இல்லை. ஏன்னா அந்த ரேஷன் அரிசியை பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறாங்கன்றத மக்கள் பல்வேறு இடங்களில் குற்றச்சாட்டு வச்சுருக்கிறாங்க. அதையெல்லாம் சரி பண்ணி நல்ல தரமான பொருட்களை ரேஷன் ஷாப்ஸ் மூலியமாக கொடுக்கணுன்றதுக்காக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நடவடிக்கை எடுத்துருக்கிறாங்க. சட்டசபையில் அவை குறிப்பிலிருந்து நீக்கிறோம்னு சொல்லி நிறைய தீர்மானங்கள் நீக்கப்படுவ மாதிரி வார்த்தைகள் மாறிட்டு இருக்கு. பழைய ஏற்கனவே சட்டசபையில் அப்படிலாம் அவை குறிப்பில் நீக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக இருக்கும்போது இப்போ ஜாஸ்தியாக தேவையற்ற வார்த்தைகள் நிறைய வருதா? ஜனநாயக முறைப்படி சட்டசபையை நடத்தும் போது நிச்சயமாக அனைவருடைய குரல்களுக்கும் பதிலளிக்கப்பட்டு இது மாதிரியான சில வார்த்தைகள்லாம் இருந்துச்சுன்னா அதை நீக்கிறது மரபு. கடந்த ஆட்சியில் ஜனநாயகத்துக்கு இடமே இல்லைன்றது எல்லாருக்கும் தெரியும். அதனால அந்த வார்த்தைகள்லாம் நீங்கள் கேட்டிருக்க மாட்டீங்க. இந்த ஆட்சியில் ஜனநாயகத்திற்கு மிகப்பெரிய ஒரு ஸ்கோப் இருக்கு. அதனால ஜனநாயகத்தோட ஆட்சி நடத்துறோம். ஜனநாயகத்தோட எங்களுடைய சபாநாயகர் அதுக்கான பணிகளை செஞ்சுட்டு இருக்காங்க. என்ன மதிக்கப்படல? வேண்டுமென்றே ரீல்ஸ் போடுறதுக்காக நீங்க பேசுறீங்க. அதுக்கப்புறம் அவர் நீக்கிறதுக்கு அப்புறம் அதை திருப்பி நீங்க கட் பண்ணி உங்களுடைய வெப்சைட்ல எல்லாத்தையும் ரீல்ஸ் போட்டுட்டு இருக்கீங்கன்னு சொல்லுவோம். திமுக காரங்க பக்கம் கேமராவை திருப்பினா எப்படி ரீல்ஸ் போட முடியும்னு உங்க மக்களுக்கே தெரியும். ஏன்னா இங்க நாங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது நாங்க முதன்முறை சட்டமன்ற உறுப்பினர்கள் நிறைய பேர் சட்டமன்றத்தில் இருக்கிறோம். நாங்க மாண்போட கருத்துக்களாக முன்வைக்கிறோம். மக்கள் பிரச்சனையை பற்றி நாங்கள் முன்வைக்கிறோம். எல்லா விஷயங்களையும் பேசிகிட்டு இருக்கோம். அதே போல் எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய கருத்துக்களுக்கு நாங்கள் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இவங்க சட்டமன்றத்தில் எதிர்த்தரப்பில் உட்காந்துக்கிட்டு எந்திரிச்சு கூச்சல் போடுறது, ஒவ்வொரு வரிக்கு வரி கூச்சல் போடுறது, வரிக்கு வரி கத்திக்கிட்டு இருக்கிறது, அங்கேருந்து இறங்கி ஓடி வர்றது. இன்னும் சொல்ல போனால் நான் நேரடியாக பார்க்குறேன், சில முன்னாள் அமைச்சர்கள்லாம் பின்னாடி ரோவில் உட்காந்துக்கிட்டு எங்களுடைய இப்போ இருக்கக்கூடிய அமைச்சர்கள்லாம் பேசும்பொழுது தகாத வார்த்தையில் பேசுறது, அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி பேசுறதுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட சட்டமன்றத்தை எப்படியாவது ஒரு சண்டை நடத்தி விடணும் அப்படின்ற ஒரு நிலவரத்தில் பார்த்தீங்கன்னா எதிர்கட்சிகள் செயல்பட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு முதல்ல மாண்பு இருக்குதா அப்படின்றதான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. நம்ம ஒன்றும் தவறான வார்த்தைகளோ அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸோ நம்ம எங்கேயுமே பேசலையே. மாற்றுக் கட்சியிலேருந்து தாவேக்காவுக்கு வந்தவங்க பல்வேறு எதிர்பார்ப்புகளோட வந்தாங்க. அவங்களுக்கு எந்த விதமான சலுகைகளும் எதுவும் செய்யப்படவில்லை. அது சம்பந்தமா என்ன பண்ண போறீங்க? அவங்களுக்கு எங்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களையும் தளபதி அவர்களையும் நம்பி எங்களுடைய கட்சிக்கு வந்தவர்களுக்கு எந்த விதத்திலையும் எந்த குறையும் இல்லாமல் நிச்சயமாக அவர் பார்த்துப்பார். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. இப்போ பட்ஜெட் செஷன் போயிட்டு இருக்கு, மிக தீவிரமாக பட்ஜெட் செஷன் போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா மக்களுக்கான புதிய அறிவிப்புகள்லாம் வெளியிட்டிருக்கிறோம். சமீபத்தில் இந்து சமய அறநிலையத்துறையின் மானிய கோரிக்கையும் மிகச் சிறப்பாக முடிஞ்சிருக்குது. மிகச் சிறப்பான மக்களுக்கான அறிவிப்புகள் எல்லாமே நம்ம வெளியிட்டிருக்கிறோம். நிறைய கோவில்களுக்கான இந்த திருப்பணிகள் செய்யக்கூடிய வேலைகளை நம்ம கையில் எடுத்திருக்கிறோம். குறிப்பாக சொல்ல போனால் 1000 ஆண்டுகள் பழமையான கோவில்கள்லாம் கையில் எடுத்து அதற்கெல்லாம் திருப்பணிகள் செய்கிறதுக்கான வேலைகளை நம்ம முன்னெடுத்திருக்கிறோம். முழுமையாக சிதிலமடைந்த திருக்கோயில்கள்லாம் கையில் எடுத்து அதை மீண்டும் புதுப்பித்து வழிபாட்டுக்கு கொண்டு வருவதற்கான வேலைகளை நம்ம முன்னெடுத்திருக்கிறோம். பகுதி அளவு சிதிலமடைந்த கோயில்களில் திருப்பணிகள் செய்யப்பட்டு கும்பாபிஷேகம் நடத்துவதற்கான வேலைகள்லாம் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இது போல பட்ஜெட் செக்ஷன் மிக தீவிரமாக போயிட்டு இருக்குது. பட்ஜெட் செக்ஷன் ஒன்ஸ் முடிஞ்சது பிறகு நீங்கள் சொன்ன மாதிரி மாற்றுக் கட்சியில் வந்தவர்கள்லாம் எந்த இடத்துல யார் யாரை அகாமடேட் பண்ணணுமோ அதை சிறப்பாக அதே போல சட்டமன்றத்தில் எந்த துறை அமைச்சரும் அந்த துறையை பற்றி கேள்வி கேட்டால் அவங்க பதில் சொல்லாமல் அதை வச்சுனா இன்னும் ஒரு சிலர் இவங்க மட்டுமே பதில் சொல்கிறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு. எல்லா அமைச்சர்களும் பதில் சொல்லிட்டு இருக்கோம். அன்பிற்குரிய அமைச்சர் திரு ஆதவ அர்ஜுனா அவர்களாக இருக்கட்டும், இல்லை ஆனந்த் சார் அவர்களாக இருக்கட்டும், நம்மளுடைய ஐஆர்எஸ் அருண்ராஜ் சார் அவர்களாக இருக்கட்டும், இல்லை செங்கோட்டையன் சாராக இருக்கட்டும், ராஜ்மோகன் சாராக இருக்கட்டும், இல்லை நானா இருக்கட்டும், அமைச்சர் திரு விக்னேஷா இருக்கட்டும், எல்லாருமே பதில் சொல்கிறோம் தான். ஏன் பதில் சொல்கிறோம் அப்படின்னா, ஏன் ஒரு முதலமைச்சரை நோக்கி ஒரு கேள்வி எழும்பொழுது, ஒரு அரசாங்கத்தை நோக்கி ஒரு கேள்வி எழும்போது அந்த அரசாங்கத்தின் ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய அமைச்சர்கள் பதில் சொல்கிறது என்ன தப்பு? அப்போ எங்களுடைய அரசாங்கம், எங்களுடைய முதலமைச்சர், நாங்கள் நடத்தக்கூடிய ஆட்சியில் ஒரு கொஸ்டின்ஸ் வரும்போது நாங்கள் பதில் சொல்கிறோம். உங்களுக்கு எதிர்க்கிறது இருந்தால் நீங்கள் தைரியமாக பேசுங்க. உங்களை யாரும் பேச வேணான்னு சொன்னது? முன்னாள் அமைச்சர்களை பேச வேணாம்னு சொன்னாங்களா? இல்ல உறுப்பினர்களை? துறை சார்ந்த அமைச்சர்களும் பதில் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. அரசு சார்ந்த கொஸ்டின்ஸுக்கு மற்ற அமைச்சர்களும் பதில் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. இங்க பிரச்சனை என்னன்னா, கருத்துக்கள் சரியாக இருக்குதா, பதில் கரெக்டா இருக்குதா, கேள்விகள் கரெக்டா இருக்காதுன்னு தான் பிரச்சனை. நம்ம ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்றோம். இப்போ HRNCல ஒரு அனௌன்ஸ்மெண்ட்ஸ் பண்றோம். யாருமே இந்த ஒரு விஷயத்தெல்லாம் கவனிக்கிறதே கிடையாது. HRNCல அவ்வளவு அனௌன்ஸ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கிறோம். திட்டமிட்டு ஒரு பொய் பிரச்சாரத்தை திமுக நேற்று நடுராத்திரி 12 மணிக்கு எந்திரிச்சு பண்ணிட்டு இருக்காங்க. தெரியுமா உங்களுக்கு? நடுராத்திரி 12 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் திடீர்னு தூங்குற அத்தனை பேரும் எந்திரிச்சு ஒரு பொய் பிரச்சாரத்தை பண்ணிட்டு இருக்காங்க திமுகவில். நாங்கள் இதே திருச்சியில் இருக்கக்கூடிய அன்பில் மாரியம்மன் கோயிலுக்கு அம்மை வார்த்தவர்கள் தங்கும் மண்டபம்னு ஒரு மண்டபத்தை அனௌன்ஸ் பண்ணோம். அது எதற்கான மண்டபம் அப்படின்னா, அந்த கோவிலுடைய வழக்கப்படி பார்த்தீங்கன்னா அம்மை வார்த்தவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அது சரியாயிடுச்சுன்னா கோவிலில் தங்கி வழிபாடு செஞ்சுட்டு போவோம்னு வேண்டுதல் வைப்பாங்க. அப்போ அந்த வேண்டுதலுக்காக வரக்கூடிய பக்தர்களின் எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக இருக்குது. தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்கள்ல இருந்து அங்கே வராங்க. பிரசித்தி பெற்ற கோயில். அப்போ அதற்குன்னு ஒரு தனியாக ஒரு மண்டபம் இருந்துச்சுன்னா, அந்த மாதிரி அம்மை வார்த்தை குணமான பிறகு இங்கே தங்கி
தரிசிப்பதற்கான ஒரு பெரிய இனிஷியேட்டிவா இருக்கும்னு அந்த மக்கள் எல்லாம் கேட்டுக்கிட்டாங்க. அதன் அடிப்படையில் அந்த மண்டபத்தை அனௌன்ஸ் பண்ணோம். ஆனா என்ன பண்றதுனே தெரியாம, எப்படி எதிர்க்கிறதுன்னு தெரியாம, யார் ஐடியா கொடுத்தாங்கன்னு உண்மையிலேயே தெரியலங்க. நேற்று நைட்டு 12 மணிக்கு, நடுராத்திரி 12 மணிக்கு எந்திரிச்சு மொத்த திமுகவுடைய இணையதள உடன்பிறப்புகளும் என்ன பண்றாங்கன்னா, அம்மை வார்த்தைகளை போய் அந்த மண்டபத்தை தங்க வைக்கிறீங்களே, இந்த நோய் பரவிடாதா, மெடிசன்ஸ் வரலையா, இன்ஜெக்ஷன்ஸ் வரலையான்னு ரொம்ப அறிவாளித்தனமா, ரொம்ப அறிவாளித்தனமா நடுராத்திரி 12 மணிக்கு அறிவை வெளியில எடுத்து வச்சு இப்படி ஒரு பிரச்சாரத்தை நேற்று நைட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. திருச்சி மாநகரில் வந்து நிறைவேற்றப்படாத 2 பாலங்கள்னால நிறைய போக்குவரத்து பாதிப்பு இருக்கு. இல்ல, விரைவாக சார்பா என்ன ஸ்டெப் எடுத்து விரைவாக அந்த பாலத்தை வேலைகள் எல்லாம் முடிப்பதற்கான பணிகளை நம்ம முடிக்கிட்டு இருக்கிறோம். மக்களுடைய பிரச்சனைகள் தொடர்ந்து சென்னையில பட்ஜெட் செஷன்ல இருந்தாலும் இங்க மாவட்ட ஆட்சியர்களிடமும் மற்ற துறை அதிகாரிகளிடமும் தொடர்ந்து நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். தினசரி ஈவினிங்ல அவங்க கிட்ட பேசுறோம். தீர்வு எப்போ? இல்ல, நிச்சயமாக மிக கூடிய விரைவில் அந்த பணிகள் எல்லாம் முடிஞ்சு அந்த பாலங்கள் எல்லாமே திறக்கப்பட்டு போக்குவரத்துக்கு எந்த இடையூறும் இல்லாம மிகச் சீராக அதெல்லாம் நடக்கும். இந்து சமய இந்து சமய அறநிலைத்துறை சார்பா அறிவிக்கப்பட்ட அறிவிப்புகள் நீங்க அறிவிப்புக்கு முன்னாடியே சேகர் பாபு சார் சொல்லியிருந்தாரு, சபாநாயகர் ஆச்சரியப்படாரு. எப்படி அவருக்கு தெரிஞ்சது? 106 அறிவிப்பு. இதுல ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்க கவனிக்கணும். மாண்புமிகு முன்னாள் உறுப்பினர் அவர்கள் பேசும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, என் மேல எந்த தப்புமே கிடையாது, நாங்க ரொம்ப கிளீனா இருக்கிறோம், நாங்க ரொம்ப நீட்டா இருக்கோம் அப்படின்லாம் சொல்றவரு, இந்த ஆட்சியில இந்து சமய அறநிலைத்துறையில என்ன அறிவிப்புகள் வருதுன்னு தேடி அதை போயிட்டு வேவு பார்த்து கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? நாங்க என்னென்ன விஷயங்களை விசாரிக்கிறோம், கோயில்கள் என்ன ஆடிட் நடத்துறோம், இதை பத்தி எல்லாம் ஏற்கனவே இருக்கக்கூடிய அதிகாரிகளை கையில வச்சுக்கிட்டு அவர் விசாரிக்க வேண்டிய தேவை என்ன இருக்குது? தப்பே செய்யாதவங்க எதற்கு இன்னொரு ஆட்சியில நடக்கக்கூடிய அரசாங்க விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படுறாங்க? முதல்ல அரசாங்கத்தினுடைய கான்பிடென்ஷியல் விஷயத்த ஒருத்தர் இது போல தெரிஞ்சுக்கிட்டு அது சட்டமன்றத்தை பேசுறதே தப்பு கிடையாதா? அப்ப தன் மீது தப்பு இல்லைன்னா இதை தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அவர் மீது உண்மையிலேயே அவர் எந்த விதமான தப்பும் பண்ணல, கிளீனா இருக்குன்னா இதை தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு என்ன இருக்கு? மடியில கனம் இருந்தா தானே இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் பண்ண வேண்டியது இருக்கும். நிச்சயமாக இதை யார் செய்திருந்தாலும் அவங்களை கண்டுபிடிச்சு அவங்க மேல நடவடிக்கை நிச்சயமா எடுப்போம். இதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. புரியுதுங்களா? அதே சமயத்துல இவங்க எந்த அளவுக்கு தப்பு செஞ்சு அந்த தப்பு செய்யறதுனால பயத்துல இருந்தாங்கன்னா, இந்த ஆட்சியாளரை கண்டுபிடிச்சிருவாங்க, நடவடிக்கை எடுத்துவாங்க பயத்துல இருந்தாங்கன்னா, இப்படி ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு இவங்க இறங்கி இருக்கிறாங்க. ஆனா இவங்க எவ்வளவு தப்பு பண்ணிருப்பாங்கன்னு சிந்திச்சு பார்க்கணும். இங்க அதுதான் முக்கியம். அப்ப அவ்வளவு பயம் இவங்களுக்கு இருக்குது, நம்ம தப்ப கண்டுபிடிச்சிருவாங்கன்ற பயம் இருக்கிறதுனால நோண்டிக்கிட்டு இருக்கிறீங்க நீங்களும் சேர்ந்து இந்த விஷயங்கள் எல்லாம். அப்ப அந்த பயமே எங்க ஆட்சி கிடைச்ச முதல் வெற்றி. நாங்க நேர்மையா நடைபெற்று இருக்கோம். நிறைய டெண்டர்கள் கடந்த காலங்களில் நடந்ததை ரத்து பண்ணிருக்கீங்க. அதுல எதுவும் முறைகேடுகள் நடந்திருக்கா, இல்ல எதனால அந்த விஷயங்கள்? இதை நாங்க மிக தெளிவா கடந்த முறை 246 கோடிக்கான ப்ராஜெக்ட்ஸை கேன்சல் பண்ணும்போது நான் ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தேன். என்ன அப்படின்னா, இவங்க எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல நம்பர்ஸ் அதிகமா இருக்கணும், நிறைய அறிவிப்புகள் நாங்க வெளியிட்டோன்னு காட்டணும் அப்படின்றதுக்காக என்ன பண்றாங்கன்னா, தொடர்ந்து எக்கச்சக்க அறிவிச்சிட்டாங்க. நான் சொன்னது போல பொதுநல நிதியில இவங்க திருப்பணிகள் எடுத்துக்கிட்டு கிட்டத்தட்ட இன்னைக்கு 400 கோடி ஏற்கனவே முடிவடைஞ்ச பணிகளுக்கும் பாதியில நிற்கக்கூடிய திருப்பணிகள் கோயில் பணிகளுக்கும் திரும்ப கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. இப்ப அதை நாங்க தான் திரும்ப கொடுக்குறோம். அப்ப இவங்க விளம்பரத்துக்காக எக்கச்சக்கமான அனௌன்ஸ்மெண்ட்டை போட்டுட்டு ஃபண்டு என்ன இருக்கு, நிதி நிலைமை என்னென்னலாம் பார்க்காம அனௌன்ஸ்மெண்ட்டை பண்ணிட்டாங்க. அதுல துவங்கப்படாத பணிகள்லாம் இருந்துச்சு. துவங்கப்படாத பணிகள் இருக்குமோ அதையும் நம்ம ஆய்வு செஞ்சோம். அதெல்லாம் மக்களுக்கு பயன்படுற மாதிரி ஏதாவது சில திட்டங்கள் இருக்குதா அப்படின்னு, நம்ம மக்களுக்கு தேவையான விஷயங்கள் இருக்குதா அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதில் தான் நம்ம பார்க்கும்போது தான் இந்த மல்டி லெவல் கார் பார்க்கிங்கு, இன்னும் சொல்ல போனால் சில கோயில்கள்லாம் பக்தர்கள் தங்குவதற்கு சொகுசு விடுதி, எந்த பக்தர்களுக்கு சொகுசு விடுதி தராங்கன்றதை நம்ம தான் சிந்திச்சு பார்க்கணும். பக்தர்கள் தங்குவதற்கு சொகுசு விடுதி இப்படியான ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணும்போது இதெல்லாம் ஆரம்பிக்கவே இல்லை, எதுக்கு இதெல்லாம் வேஸ்ட்டாக பண்ணிட்டு இதுக்கு பக்தர்களுக்கு ஏதாவது பண்ணிட்டு போகணும்னு சொல்லி கேன்சல் பண்ணோம். திருச்செந்தூர் கோயிலில் பல்வேறு நடைமுறைகள் கொண்டு வந்தீங்க, பட் திருப்பியும் அது சம்பந்தமா பல்வேறு சர்ச்சைகள் உருவாகிட்டு இருக்கு. உள்ள போயும் பக்தர்களுக்கு போதுமான பாதுகாப்பு இல்லை, தள்ளுமுள்ளு நடக்குது அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு. சரி சார், ஒரு கோயிலுடைய கெப்பாசிட்டின்னு ஒன்று இருக்குது. முதல்ல நம்ம அதை புரிஞ்சுக்கணும். ஒரு கோயிலுக்கு ஒரு நாளைக்கு 30,000 பேர் தரிசனம் பண்ணிட்டு வெளியில வர முடியும்னு ஒரு கெப்பாசிட்டி இருந்துச்சுன்னா, அந்த கெப்பாசிட்டிக்குள்ள அந்த கோயிலை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணா மட்டும்தான் நீங்க சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் முழுமையாக கண்ட்ரோல் பண்ண முடியும். நம்ம ஏற்கனவே அந்த கோயிலுக்கு போகும்போது திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய கையூட்டுகளை நீக்கிறது, மற்ற பிரச்சனைகள்லாம் சால்வ் பண்ணுறது, இந்த தரிசன முறைகேடுகள்லாம் சால்வ் பண்ணுறது, நிறைய விஷயங்கள் நம்ம இறங்கி தான் ஏறத்தாழ ஒரு 80-90% அங்கே நிலைமை மாறி இருக்கிறது. அந்த நிலைமையெல்லாம் மாறி ஓரளவுக்கு எல்லாமே கட்டுக்குள்ள தான் வந்திருக்குது. இந்த கூட்டங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வார இறுதி நாட்கள்லையும் முக்கிய நாட்கள்லையும்
ரொம்ப அதிகமான கூட்டம் வருது. இப்போ ஒரு கோயிலோட கெப்பாசிட்டி 30,000 தான் ஒரு நாளைக்கு இருக்கும்போது நீங்க வந்து ஒரே நாள்ல 50,000 60,000 பேர் முக்கியமான நாட்கள்ல வார இறுதி நாட்கள்ல வரும்போது அதை கையாள்வது அப்படின்றது ஒரு கடினமான விஷயம். இல்ல முறைகேட்டினால உள்ள இவங்களை பக்தர்களை கூட்டிட்டு போற மாதிரி ஒரு இல்ல அந்த மாதிரி எல்லாம் இப்போ வந்து நம்ம 80-90% நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டோம். இன்னும் ஆங்காங்கே ஒரு சில நேரம் நடந்துட்டு இருந்தாலும் உடனடியாக அதன் மேல நம்ம ஆக்ஷன்ஸ் எடுத்துட்டு தான் இருக்கோம். ஏன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு ஆட்சி அமைச்சு 100 நாள் தான் ஆகுது, எல்லா ஆக்ஷன்ஸ் எடுத்துட்டு இருக்கிறோம். 100 நாள்லயே ஒட்டு மொத்தமா வந்து செய்ய முடியும்னா அது யாராலையும் முடியாத காரியம்ன்றது நல்லா தெரியும். அதுதான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். எல்லாத்தையுமே வந்து 100 நாளைக்குள்ள உடனடியாக சரி பண்ணி தலைகீழாக மாத்துறதுக்கு இது சினிமா கிடையாது, சரிங்களா? இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஸ்டெப் எடுத்து பண்ணணும். ஒவ்வொரு ஸ்டெப்பாக பண்ணிட்டு இருக்கோம். ஏறத்தாழ 80-90% கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்திருக்கோம். இன்னும் கண்ட்ரோல் கொண்டு வரதுக்கான வேலைகள்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அறங்காவலர் பணியில வந்து அரசியல் பிரமுகர்கள் தான் அதிகமா இருக்காங்க, உண்மையான ஆன்மீகவாதி அறங்காவலர் சொல்லி அர்ஜுன் சம்பத் சொல்லியிருக்காரு. அப்ப இந்த கேள்விகளை நீங்க 5 வருஷத்துக்கு கடந்த ஆட்சியில யாரு அறங்காவலர் குழுவை நியமிச்சாங்க, எதன் அடிப்படையில நியமிச்சாங்க? நேற்று சட்டமன்றத்தை சொன்னேன் இல்லையா, எதற்காக அறங்காவலர் குழுவில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள்லாம் என்கிட்ட வந்து என்னுடைய ஆபீஸை தன்னுடைய மனக்குமுறல்களை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத இதுக்கு முன்னாடி இருந்தார்ல அவர்கிட்ட போய் நீங்க கேளுங்க. அது நாங்க அறங்காவலர் குழு போடும் போது நீங்க பாருங்க. இப்ப நாங்க 9,000 கோயில்களுக்கு அறிவிச்சிருக்கிறோம்ல, நாங்க போடும் போது நீங்க அதை பாருங்க. மொபைல் போன்கள் வந்து எடுத்துட்டு உத்தரவு நடைமுறைப்படுத்துறோம். முதற்கட்டமா இப்ப எந்தெந்த கோயில் நம்ம செய்ய போறோம், அது எந்த அளவுக்கு அது முதல் கட்டமாக 50க்கும் மேற்பட்ட முதுநிலை கோயில்கள்ல அனைத்து முதுநிலை கோயில்கள்லையுமே மொபைல் கவுண்டர்ஸ் பாதுகாப்பாக வைப்பதற்கான மொபைல் கவுண்டர்ஸை உருவாக்க சொல்லியிருக்கோம். அதுக்கான வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்குது. அதுக்கு சார்ஜஸ் வேற போடுறீங்க 5 rupees. அது எப்பவுமே ரெகுலரா பண்றது தான். என்னன்னா இப்போ அந்த மொபைல் கவுண்டர்ஸை வந்து நம்ம உருவாக்கி கியூக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த மொபைல் கவுண்டர்ஸில் மொபைல்ஸை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு தரிசனம் முடிச்சு வந்து திரும்ப அந்த மொபைல் ஃபோன்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிருக்கான ஃபெசிலிட்டிஸ் நம்ம பண்ணியிருக்கிறோம். இது எதற்காக அப்படின்னா, நீங்கள் சமூக வலைதளங்களில் பார்க்கலாம், பல்வேறு இடங்களில் வந்து உள்ள மூலவர் சிலைகளையும் உள்ள இருக்கக்கூடிய விக்கிரங்களையும் வந்து வீடியோ எடுக்கிறது, ஃபோட்டோ எடுக்கிறதுன்றது இதெல்லாம் சமூக வலைதளங்களில் பரவிக்கிட்டே இருக்குது. அப்போ கோயிலுக்கு தரிசனம் செய்யக்கூடிய பக்தர்கள் வந்து வந்தாங்க, தரிசனம் போனாங்க, மன நிம்மதியாக வெளியில் போனாங்கன்றது இருக்கணுமே தவிர்த்து இது போன்ற விஷயங்கள் இந்த டிவைசஸ்னால அவங்க வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது, இது வெளியில் போகக்கூடாது அப்படின்ற ஒரு ரீசனுக்காக நம்ம வந்து இதை முன்னெடுத்துருக்கிறோம். ஸோ இந்த முன்னெடுப்பை தயவு செய்து பொதுமக்கள் வந்து நம்மளுடைய திருக்கோயில்களின் நலன் கருதி அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத நம்ம கேட்டுக்கிறோம். ஏன் அப்படின்னா, பொதுமக்களுக்கு இதில் ஒரு அவேர்னஸ் இருக்கும். என்ன அவேர்னஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் இப்போ இங்கேருந்து நம்ம திருப்பதி கோயிலுக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்க. திருப்பதி கோயிலுக்குள்ளே மொபைல் ஃபோன்ஸ் அலௌடு கிடையாதுன்னு எல்லாருக்குமே தெரியும். திருப்பதி கோயிலுக்குள்ளே போகும்போது நம்ம என்ன பண்ணுறோம், ஆட்டோமேட்டிக்காக மொபைல் ஃபோனை எடுத்து காரில் வச்சுட்டு போயிடுறோம், ஆட்டோமேட்டிக்காக மொபைல் ஃபோன்ஸ் வந்து ரூமில் வச்சுட்டு போயிடுறோம், ஆட்டோமேட்டிக்காக லக்கேஜ் மொபைல் ஃபோன்ஸாக கவுண்டரில் கொடுத்துட்டு போயிடுறோம். அங்கே போய் நம்ம க்யூவில் நிற்கிறோம். இங்கேயாவது 3 மணி நேரம் 4 மணி நேரம் வந்து கூட்ட நெரிசலில் நிற்கிறாங்க, க்யூவில் வராங்கன்றதுக்கே நம்ம என்ன பண்ணுறோம், ஒரே ஆர்ப்பாட்டம் பண்ணிடுறோம். 3 மணி நேரம் 4 மணி நேரம் க்யூவில் நிற்கிறோம், நிர்வாகம் சரி கிடையாது, கோயில் சரி கிடையாதுன்னு சொல்கிறோம். அங்கே 12 மணி நேரம் 16 மணி நேரம் ஆனால் கூட அமைதியாக நம்ம என்ன பண்ணுறோம்னா எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கோம். பட் அந்த அளவுக்கு வசதிகளை மேம்படுத்தணும் அப்படின்றதுலையும் நம்ம ஒரு கண்ணாக தான் இருக்கும். அதுலேயும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். வசதிகளையும் மேம்படுத்தணும்னு நம்ம சொல்கிறோம், அதையும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் எப்படி நீங்கள் திருப்பதி கோயிலுக்குள்ளே போகும்போது மட்டும் மொபைல் ஃபோனை கரெக்டாக வச்சுட்டு தான் போகணும், பேக்கை கரெக்டாக வச்சுட்டு தான் போகணும், அதெல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது, இப்படி தான் போகணும்னு ஒரு மைண்ட் செட்டுக்கு மக்கள் வந்துட்டாங்க இல்லையா? அதே மைண்ட் செட்டு தமிழ்நாட்டு கோயில்கள்லையும் மக்கள் பின்பற்றணும். ஏன்னா அப்போ தான் எப்படி இந்த கோயிலுக்குள்ளேருந்து வீடியோ வெளியில் வர்றது, கோயிலுக்குள்ளேருந்து ஃபோட்டோ வெளியில் வர்றது, ரீல்ஸ் வெளியில் வர்றது, அதெல்லாம் இல்லாமல் எந்த காரணத்துக்காக நம்ம கோயிலுக்கு போகிறோமோ அந்த இறைவனை வந்து மன நிம்மதியோட தரிசனம் செய்துவிட்டு வெளியில் வரணும், வேறு எந்த கான்ட்ரவர்சியும் இருக்கக்கூடாது அப்படின்றதுல நம்ம மிக தெளிவாக இருக்கிறதுனால தான் நம்ம இந்த மெத்தடை கொண்டு வரோம். இதை மக்களும் வந்து தயவு செய்யணும். அதே போல் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், மீடியா நண்பர்களுக்கு மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், எந்த கோயில்களில் எந்த விஐபி விவிஐபி அதே போல் சினிமா நட்சத்திரங்கள் யார் வந்தாலும் கோயில் வளாகத்துக்கு வெளியில் நீங்கள் எவ்வளோ வேணால் வீடியோ எடுங்க, எவ்வளோ வேணால் ஃபோட்டோ எடுங்க, எந்தெந்த கேள்விகள் வேணால் நீங்கள் கேளுங்க, அதை பற்றி பிரச்சனை கிடையாது. ஆனால் தயவு செய்து கோயில் வளாகங்களுக்கு உள்ளாக மீடியா இந்த மாதிரியான விவிஐபிஸ் போகும்போது கூடவே போய் வீடியோ எடுக்கிறது, கோயிலுக்குள்ளே போய் வீடியோ எடுக்கிறது, கருவறையில் அவங்க சாமி கும்பிட்ற வரைக்கும் போய் வீடியோ எடுக்கிறது, கோயில் வளாகத்துக்குள்ள அரசியல் கேள்விகள் கேட்கறது அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் தயவு செய்து மீடியா நண்பர்கள் தவிர்க்கணும் அப்படின்றத ஒரு தாழ்மையான அன்பான வேண்டுகோளா இந்த இடத்துல வச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். ரேஷன் அரிசி சாப்பிட்றேன்றத அன்பிற்குரிய அண்ணன் திரு KN நேரு அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் மக்கள் யாரும் வந்து ரேஷன் அரிசி தான் சாப்பிட்றோன்றது சொல்கிற மாதிரி இல்லை. ஏன்னா அந்த ரேஷன் அரிசியை வந்து பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறாங்கன்றத மக்கள் பல்வேறு இடங்களில் குற்றச்சாட்டு வச்சுருக்கிறாங்க. அதையெல்லாம் சரி பண்ணி நல்ல தரமான பொருட்களை வந்து ரேஷன் ஷாப்ஸ் மூலியமாக கொடுக்கணுன்றதுக்காக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்கள் நடவடிக்கை எடுத்துருக்கிறாங்க. சட்டசபையில வந்து அவை குறிப்பிலிருந்து நீக்கிறோம்னு சொல்லி நிறைய தீர்மானங்கள் நீக்கப்படுவ மாதிரி வார்த்தைகள் மாறிட்டு இருக்கு. பழைய ஏற்கனவே சட்டசபையில் அப்படிலாம் அவை குறிப்பிலிருந்து நீக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மியா இருக்கும்போது இப்போ ஜாஸ்தியாக தேவையற்ற வார்த்தைகள் நிறைய வருதா? ஜனநாயக முறைப்படி சட்டசபையை நடத்தும் போது நிச்சயமாக அனைவருடைய குரல்களுக்கும் பதிலளிக்கப்பட்டு இது மாதிரியான
சில வார்த்தைகள்லாம் இருந்துச்சுன்னா அதை நீக்கிறது வந்து மரபு. கடந்த ஆட்சியில் ஜனநாயகத்துக்கு இடமே இல்லைன்றது எல்லாருக்கும் தெரியும். அதனால அந்த வார்த்தைகள்லாம் நீங்க கேட்டிருக்க மாட்டீங்க. இந்த ஆட்சியில் ஜனநாயகத்திற்கு மிகப்பெரிய ஒரு ஸ்கோப் இருக்கு. அதனால ஜனநாயகத்தோட ஆட்சி நடத்துறோம். ஜனநாயகத்தோட எங்களுடைய சபாநாயகர் வந்து அதுக்கான பணிகளை செஞ்சுட்டு இருக்காரு. வாக்குவாதங்கள் தான் நிறைய இருக்கு. சட்டசபை மாண்பு வந்து மதிக்கப்படல அப்படிங்கிற மாதிரியான விமர்சனம் வைக்கப்படுது. என்ன மதிக்கப்படல? இந்த வார்த்தைகள் வேண்டுமென்றே ரீல்ஸ் போடுறதுக்காக நீங்க பேசுறீங்க. அதுக்கப்புறம் அவர் நீக்கினதுக்கு அப்புறம் அதை திருப்பி நீங்க கட் பண்ணி உங்களுடைய வெப்சைட்ல எல்லாத்தையும் ரீல்ஸ் போட்டுட்டு இருக்கீங்கன்னு சொல்றோம். திமுக காரங்க பக்கம் கேமராவை திருப்பினா எப்படி ரீல்ஸ் போட முடியும்னு உங்க மக்களுக்கே தெரியும். ஏன்னா இங்க நாங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது நாங்க முதன்முறை சட்டமன்ற உறுப்பினர்கள் நிறைய பேர் சட்டமன்றத்தில் இருக்கிறோம். நாங்க மாண்போட கருத்துக்களாக வந்து முன்வைக்கிறோம். மக்கள் பிரச்சனையை பற்றி நாங்கள் முன்வைக்கிறோம். எல்லா விஷயங்களையும் பேசிகிட்டு இருக்கோம். அதே போல் எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய கருத்துக்களுக்கு நாங்கள் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இவங்க சட்டமன்றத்தில் எதிர்த்தரப்பில் உட்காந்துக்கிட்டு எந்திரிச்சு கூச்சல் போடுறது, ஒவ்வொரு வரிக்கு வரி கூச்சல் போடுறது, வரிக்கு வரி கத்திக்கிட்டு இருக்கிறது, அங்கேருந்து இறங்கி ஓடி வர்றது. இன்னும் சொல்ல போனால் நான் நேரடியாக பார்க்குறேன், சில முன்னாள் அமைச்சர்கள்லாம் பின்னாடி ரோவில் உட்காந்துக்கிட்டு எங்களுடைய இப்போ இருக்கக்கூடிய அமைச்சர்கள்லாம் பேசும்பொழுது தகாத வார்த்தையில் பேசுறது, அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி பேசுறதுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட சட்டமன்றத்தை வந்து எப்படியாவது வந்து ஒரு சண்டை நடத்தி விடணும் அப்படின்ற ஒரு நிலவரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சிகள் வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு முதல்ல மாண்பு இருக்குதா அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. நம்ம ஒன்றும் தவறான வார்த்தைகளோ அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸோ நம்ம எங்கேயுமே பேசலையே. மாற்றுக் கட்சியிலேருந்து தாவேக்காவுக்கு வந்தவங்க வந்து பல்வேறு எதிர்பார்ப்புகளோட வந்தாங்க. அவங்களுக்கு எந்த விதமான சலுகைகளும் இதுவரைக்கும் செய்யப்படவில்லை. அது சம்பந்தமா இவங்க என்ன பண்ண போறீங்க? அவங்களுக்கு மந்திரிகளா இருந்தவர்கள் வந்து எங்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களையும் தளபதி அவர்களையும் நம்பி எங்களுடைய கட்சிக்கு வந்தவர்களுக்கு எந்த விதத்திலையும் எந்த குறையும் இல்லாமல் நிச்சயமாக அவர் பார்த்துப்பார். அதில் எந்த வித